வெட்கப்படுறீங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. செட்டப் பண்ணுறதுக்குள்ளே பின்னால கை பைபிள் அதம்மா பைபிள் இப்போ கை கொடுத்தாங்க, கை கொடுத்துருங்க. பைபிள் நன்றி, இயேசுவுக்கு நன்றி. நன்றி. எப்படி இருக்குது? குடும்பமா இருக்குமா? இல்லையா? இப்போ சின்ன பாப்பா கை போடுறா. கரெக்டா? லைவ் ஆகிட்டுமா? நான் கொஞ்ச நேரம் கொடுத்து அவன் கையை முடிச்சுக்கலாம். ஒரு கையில் வீடு எடுத்துக்கலாம். ரெடி எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். ரெடி? இயேசுவே நன்றி. நான் மட்டும் கை தூக்குறேன், நீங்கள் கை எப்படி இப்படி கையெல்லாம் கட்டி போட்டீங்க, எப்படி தூக்குறீங்க? அப்படிதானே? வந்துச்சா? ஆவியானவர் சொன்னாரா? தூக்கம் இல்ல, சேர்த்து தூக்கி பிடிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் கை தூக்கி தூக்கி பிடிங்க. அவங்க தாழ்ந்து போனதை நீங்க பிடிச்சிக்கணும், பிடித்து பிடிச்சிக்கணும். இறங்கி போயிட்டு பிடிச்சிக்கணும். நீங்க இஸ்ரேல் மக்கள் என்னாச்சு தெரியுமா? சண்டை போடுறாங்க, யுத்தம். அப்போ மோயிசன் என்ன பண்றாரு? கை தூக்கி ஆடோட ஜெயிச்சிருக்கிறார். எப்பெல்லாம் மோயிசன் கையை உயர்த்தி ஜெயிச்சாரோ அப்பெல்லாம் இஸ்ரேல் மக்கள் ஜெயிச்சாங்க. ஆமென். அப்பெல்லாம் இஸ்ரேல் மக்கள் ஜெயிச்சாங்க. எப்பெல்லாம் அவர் கை கீழே தங்குச்சோ அப்போ யார் ஜெயிச்சது? யாரு? யார் அந்த எதிரிகள்? பெலிஸ்தியர்கள். ஹல்லேலூயா. 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 ஜெயிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? மோயிசன் ரெண்டு பேரும் கையை கட்டி தாங்கி பிடிச்சிட்டாங்க. ஆமென். தாங்கி பிடிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாங்கி பிடிங்க. கவலைப்படாதவ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வலிக்குதாடா? எங்கடா வலிக்குது? நீ பிடிச்சிக்கிறேன். அவன் சொன்னா உங்களுக்கு வலி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லணும் வலி இருக்காது. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இதை பார்த்து சொல்லு. ஆமாம் சார், இதை பார்த்து இது சொல்லி கேட்கக்கூடாது, இதை சொல்லி கேட்கணும். அப்படி போடுறா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இவன் தான் இந்த சின்ன குட்டி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குட்டி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குட்டி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குழந்தை இயேசு மாதிரி இருக்கிற ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறு பாலகன் இயேசுவை போல உள்ள ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அவனை நான் திட்டுனா அவங்க அம்மா கோவம் வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனை நான் கொஞ்சிட்டே இருந்தேன்னா அவங்க அம்மா சந்தோஷமாயிடும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை சந்தோஷமா வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்களாம் அவரை விட்டு விலகி போனால் அவர் கோவம் வருமா? வரும். வரும். ஆனா வராது. வரும். ஆனா வராது. வராது. கோபுரம் மாதிரி பண்ணுவாரு, அப்புறம் போய் நினைச்சுக்குவாரு. ஹல்லேலூயா. விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவாட்டேன் இல்லை, கைவிடுவது இல்லை. forever and ever. ஒரு நாள் உன்னை கைவிடுவதில்லை. பாடுது. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன்னுடன் கூட எரிந்தால் இவருக்கு தெரியும். பவுல் அடியார் அவர்கள் என்ன சொல்லி பிடிச்சிக்கிட்டு விட்டுட்டீங்க, கையை விட்டுட்டீங்களே. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. அவர் என்ன வேதனையோடு சொன்னார்? கல்யாணம் அன்னைக்கு பிடிச்சதுயா, என்னையா இப்போதாயா ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அம்மா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. கைகளை தட்டி ஆண்டவரே. இல்லையா? வேலைக்கிழமை இது வந்துடணும். காலேஜ் கட்டட்ஸ் என்னது லீவாப்பா? வேலைக்கிழமை வேலைக்கிழமை நமக்கு ஆளுங்க வந்துடுவாங்க. கீதாவும் பிரியம்மாவும் சின்ன பாப்பாவும் அங்கேருந்து வந்துடுவாங்க. 3 பேர் கையை பண்ணி வந்துருக்கேன். கை வலிக்குது. உங்க கை பிடிச்சா கீதா கை வலிக்குது, எனக்கு வலிக்காதா? இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. திருத்தூதர் பணிகள். திருத்தூதர் பணிகள் நீ பிடிச்சிக்கணும். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேகமா திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கரெக்டாக இருக்கணும். அந்த வீ வந்து எல்லாரும் உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை எருசலேமிலும் சமாரியா முழுவதிலும்
உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். இதை ஒரே மாதிரி சொல்லணும். உங்களுக்கு சவுண்ட் எப்படி வரணும், பாட்டு மாதிரி உங்களுடைய பிரசன்னத்தை வாங்கிக்கிறோம் எப்படி பாடுறோம் அதே மாதிரி இந்த வார்த்தை ஒரே மாதிரி வரும். கரெக்டா? இயேசு சீடர்களை பார்த்து என்ன சொன்னாரு? திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தூய தூய ஆவி, ரிப்பீட் பண்றேன், நீங்க சொல்லுங்க, வாசிங்க. தூய ஆவி தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் கலையில வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாருக்கு சாட்சிகள்? காது பிடிச்சிருவே. எதுக்கு யாருக்கு சாட்சிகள்? கடவுளுக்கு வசனம் என்ன சொல்லுது? அப்ப எனக்குன்னா என்ன? கடவுளுக்கு தான் சொல்றீங்க. எனக்கு சாட்சிகளா இருப்பீர் சொன்னாரா இல்லையா? யார் அந்த எனக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய எனக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. சில குடிசா தான் அப்படி வரும். அல்லேலூயா. இயேசு பழகுன்னு ஒரு வேலை சொல்றாரு. ஆனா அது என்ன அப்படியெல்லாம் சொல்லிட்டேன், நான் அப்படியே முடியாது, நான் கொஞ்சம் மாறி காட்டுறேன். அல்லேலூயா. நான் வந்து விட்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய சாத்தா இருக்கு. அந்த சாத்தா ஆமா ஆமா கரெக்டா சொன்னா அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று சொல்லுங்க. நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாருக்கு சாட்சிகளாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருப்பீர்கள். தூய ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென். உங்கள்கிட்ட வந்துட்டாரா வரலையா? வந்துட்டாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். தூய ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்துட்டாரா வரலையா? ஆமென். வந்துட்டாரு. 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 வந்து வாருங்கப்பா சொல்லுங்க. வாங்கப்பா. வாங்கப்பா. என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. போயிடாதீங்கப்பா. கூடவே இருங்கப்பா. கூடவே இருங்கப்பா. கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். நீ சத்தமா பாடு தம்பி. ஓ இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும். ஓ இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. பார்த்து சொல்லுங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான் பாடு சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் முன்னாடி வச்சு சொல்லுங்க. நீங்க தான் எனக்கு. எல்லாமே நீங்க தான். எல்லாமே நீங்க தான்ப்பா. எல்லாமே நீங்க தான்ப்பா. எல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. மட்டும் இல்லைனா நீங்க மட்டும் இல்லைனா நீங்க மட்டும் இல்லைனா நீங்க மட்டும் இல்லைனா எங்கேயோ போயிருப்பாப்பா. நான் எங்கேயோ போயிருப்பேன்ப்பா. என் சொல்பதத்தால் ஆளை பார்த்தேன். ஆளை பார்த்தேன். ஆள முடியல. ஆள முடியல. என் பணபலத்தால் நடக்க பார்த்தேன். நடக்க முடியல. என்னுடைய வாய் பலத்தால் சுய பலத்தால் ஆள பார்த்தேன். ஆளை பார்த்தேன். ஆள முடியலப்பா. நான் நடந்து வந்த பாதைகளோ நீ நடந்து வந்த பாதைகளோ நான் நடந்து வந்த பாதைகளோ நடுமேடுகள். நான் நடந்து வந்த பாதை புல்வெளிகளப்பா. புல்வெளிகளப்பா.
மக்களா இருந்துச்சப்பா. இருந்துச்சு. என் வாழ்க்கையெல்லாம் கரடுமுரடாவே இருந்துச்சப்பா. வாழ்க்கையெல்லாம் கரடுமுரடாவே இருந்துச்சு. துக்கம் தான்ப்பா இருந்துச்சு. வாழ்க்கையில துக்கம் தாமா இருந்துச்சு. ஆனா ஆனா நீங்க மட்டும் இல்லைன்னா நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். நான் எங்கேயோ போயிருப்பேன். எங்கேயோ போயிருப்பேன். இன்னைக்கு நான் இன்னைக்கு உங்க சமூகத்துல உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன்ப்பா. வந்திருக்கிறேன்பா. அடியேன் காத்திருக்கிறேன். அடியே காத்திருக்கிறேன். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். பேசும். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். அடியேன் காத்திருக்கிறேன். அடியேன் காத்திருக்கிறேன். என்னோட பேசுங்க ஆண்டவரே. அவரை பேசுவாங்க. என் வேதனை உனக்கு தெரியும் ஆண்டவரே. என் கஷ்டம் உனக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய பாடல்கள் உனக்கு தெரியும்ப்பா. என் உடல் நோய்கள் உனக்கு தெரியும்ப்பா. என் உள்ள வேதனை உனக்கு தெரியுமாப்பா. என் மனவேதனை உனக்கு தெரியுமாப்பா. மனவேதனை உனக்கு தெரியுமாப்பா. மனவேதனை உனக்கு தெரியுமாப்பா. மன காயங்கள் உனக்கு தெரியுமாப்பா. காயங்கள் உனக்கு தெரியுமாப்பா. என்னுடைய காயங்கள் உனக்கு தெரியும்பா. காயங்கள் உனக்கு தெரியுமாப்பா. என்னுடைய மன காயங்கள் உனக்கு தெரியும்பா. மனக்காயங்கள் தெரியுமாப்பா. என்னுடைய மன காயங்கள் உனக்கு தெரியும்பா. என் மனக்காயங்கள் உனக்கு தெரியுமாப்பா. என்னுடைய மன காயங்கள் உனக்கு தெரியும்பா. என்னுடைய மனக்காயங்கள் தெரியுமாப்பா. என்னுடைய மன காயங்கள் உனக்கு தெரியும்பா. அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி. இயேசுக்கே நன்றி. தூய ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று பைபிள் எடுக்க மாட்டாங்க. வாயில மனப்பாடமா தெரியும். சும்மா பைபிள் எடுத்துக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் எருசலேமிலும் யூதேயா, யூதேயா, சமாரியா சமாரியா முழுவதிலும் முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் கடையெல்லை வரைக்கும் எங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென். ஆமென். இன்னைக்கு இந்த திருவள்ளுவர் நகர் முழுவதிலும் அல்லேலூயா. அல்லேலூயா. திருவள்ளுவர் நகரில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். ஆமென். யாருடைய மனசில் ஒரு கலக்கம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமென். யாருடைய மனசில் ஒரு கசப்பு இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். போட்டி பொறாமை வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். நாங்கெல்லாம் ஒரே தாய் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். இந்துவா இருந்தா நான் முஸ்லீமா இருந்தானா கிறிஸ்தவனா இருந்தானா கிறிஸ்தவத்துல 1000 சபை, இந்துக்கள் ஒரே சபை. அல்லேலூயா. இந்துக்கள் ஒரே சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. பல தெய்வங்களை கும்பிடலாம். ஆனா அவர்கள் இந்துக்கள் ஒரே சபை. ஆனா நமக்குள்ளதான் பல வேறுமான சபை. இந்த புருஷங்கரா அதுங்கரா சிஎஸ்ஐங்கரா வேற என்னமோ சொல்றா. அதெல்லாம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள். கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஆமென். கிறிஸ்துவின் உயிரோட அவர்களுக்கு உறவாடுகின்ற உறவுகள். அல்லேலூயா. அவருடைய உறவுகள். அவருடைய உறவாய் இருக்கிறோம். அதனால தான் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து தான் நம்முடைய உடலுக்கு தலை கை வைக்கல. அப்ப சொல்லிட்டு வேண்டாமா? எல்லாரும் சொல்ல கிறிஸ்து தான் நம்முடைய உடலுக்கு தலை. நம்ம அவருடைய உடல். உறுப்புகள். அதனாலதான் இன்னைக்கு ஒருத்தர் கிட்னியா இருக்கலாம், ஒருத்தர் என்ன இருக்கும், லிவரா இருக்கலாம். நீ என்ன இருக்கு? ஆர்ட். அல்லேலூயா. சொல்லுவியே சொன்ன வைங்க. அப்ப அவ ஜெயிச்சிட்டா இல்லையா? நீ என்ன சொன்ன? அவங்களுக்கு தான் பாட்டு சொன்னேன், எனக்கு சொல்லல. அவங்களுக்கு தான் சொன்னேன். நல்லா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஒருத்தருக்கு ஒரு உறுப்பு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா. இப்படி வரும். உள்ளத்தின் வரும். அதான் வரும். டயலாக் எப்படி சொல்லணும்? வரும். 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 வராதுன்னு சொல்லக்கூடாது. வரும். வரலன்னா வந்து செஞ்சிருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? செஞ்சிருவார். என்ன பண்ணுவாரு? செஞ்சிருவார். செஞ்சிருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? செஞ்சிருவார். 37 27 எனக்கு எசேக்கியேல் 36:27 என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். ஆமென். 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 26 27 வாசிங்க. நான் அவர்களுடன் 26 நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன். அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை
தூயகத்தை அவர்கள் நடுவே அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க நிலைக்க செய்வேன். செய்வேன். சொல்லு வாய்த்தது அவர்களுக்கு என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். நிலைக்க செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தார். நீர் வந்தால் சூழ்நிலை சூழ்நிலை மாறுமே. முடியாததும் முடியாததும் சாட்சியமாவுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே போதுமே. நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென். ஆமென். முடியாதது என்ன ஆயிரும்? சாத்தியமாகும். சாத்தியமாயிரும். சூழ்நிலை என்ன ஆயிரும்? மாறும். அதனால்தான் எசேக்கியேல் கிட்ட சொன்னா பொருந்தில உட்கார்ந்துக்கறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. அல்லேலூயா. 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 எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் 36:27. என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நிறைகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன். அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. இயேசு மாத்திரம் மகிமை. எசேக்கியேல் 36:27. 27. எசேக்கியேல் 36:27. அது எப்படி சரியா வரல? வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. உனக்கு வந்துருச்சு. வந்துருச்சு. வரலன்னு அர்த்தம் தானே. அதான் உண்மை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். வந்திருந்தா இந்த வார்த்தை நீங்க பட்டுன்னு எடுத்து படிச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிட்டேன் முன்னாடியே. அதனால்தான் இதயத்திலிருந்து சொல்லுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ணா நிக்குமா? நிக்குமா? இதெல்லாம் சாப்பிட்டு ஆண்டவர் எண்ணிக்கை வச்சுக்கிறாரு. அன்னைக்கு நிற்குந்துருச்சு. பின்ன போட்டு போட்டு அடிக்கும்போது தான் நிக்காது. நிற்காது. அப்பதான் ஹெல்த்தியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்டுக்க ஹெல்த்தியாக. அல்லேலூயா. 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 பண்ணிருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த அளவுக்கு போட்டு அடிச்சு எடுக்கிறது சப்பாத்தி மாவு என்ன ஆகுது? சாப்பிட்டா சாப்பிட்டாகுது. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. அதான் சொல்றாரு எசேக்கியேல் 36:26 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு இது சொல்லுங்க. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன். புதிய இதயத்தை அருளுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன். புதிய இதயத்தை அருள்வேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்து உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொறுத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். புரியுதா? செய்வேன். என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? செஞ்சிருவாரு. அப்ப அதிகார வசனம் எடுக்கும்போது எங்க போயிட்டு பொருந்தியில் உட்காந்துருக்கோம் இல்லையா? இன்னும் இது அல்லேலூயா. குறிஞ்சியில் தேடுறாங்க. குறிஞ்சியில் எங்க கிடைக்கும்? கல்லான இதயம் கிடைக்குமா? குறிஞ்சியில் கிடைக்காது. எசேக்கியேல்ல தான் கிடைக்கும். அல்லேலூயா. கிடைக்கும். 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 கிடைக்கும்.
இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இதுல சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி என் உள்ளத்துக்குள்ள வெளியில சக்கரவர்த்தி, வெளியில மெழுகுவர்த்தி. புரியுது. வெளியில சக்கரவர்த்தி உருகிட்டே இருக்குதம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வேதனை யாருக்கு புரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் இயேசுவுக்கு புரியும். ஹalleluya. கரங்களை தட்டி, கரங்களை தட்டுங்க. ஆமென், ஆமென். கட்டி மட்டும் தட்டி சத்தம். சரி. கட்டி மட்டும். இப்போ பைபிளில் நான் ஏதாவது வசனம் சொன்னேன். பைபிள் ரொம்ப முன்னெடுப்பு அங்கே போயிட்டு நான் ஏதாவது இப்போ பைபிள் வசனம் சொன்னேன். அப்போ தான் தேடிட்டு ஒன்று பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? பார்க்குமா? ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை சொன்ன மாதிரி. ஒரே தடவை. அவனுடைய வார்த்தை எப்படி? ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை சொன்னார். நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடம் என்று சொல்லி பேதுரு சொல்றார். யார் பார்த்து? பிச்சைக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க சொல்றாரு? திருத்துதற்படி. உங்களுக்கு தெரியல யாருன்ற மாதிரி இருக்கு. மூன்றாம் அதிகாரம் என்ன சொல்றாரு ஆண்டவரே? திருத்துதர் பணிகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரத்துல. எல்லாரும் வந்திருக்கணுமே. இந்த கேப் எதுக்கு கொடுக்குறேன் புரியவே புரியாது. எடுக்கிறதா இந்த கேப் கொடுக்குறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. மூன்றாம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் பெயரால் அது அப்புறம் என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிறத யார் கொடுக்கணும்? ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு இருக்கிறத யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவரே. உங்கள்கிட்ட இருக்கிறத நேரத்தை ஆர்டர் கொடுத்தீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவாரு? நசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து எழுந்து நடந்திடும் என்று கூறி சொன்னாரு. நீ அப்ப என்ன அடுத்த வசனம்? அவரது வலக்கையை பற்றி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவரது காலடிகளும் கால்களை எரிச்சல் போகும், வலுவடையும். ஆமென். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. எரிச்சலெல்லாம் போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது இதான் இந்த எழுந்து நடக்கக்கூடிய வல்லமையே இந்த சகோதரனுக்கு ஆண்டவர் கொடுக்கறாரு. கை விடுங்க, கை விடுங்க. அல்லேலூயா. கை விடுங்க. வாங்க, நடந்து வாங்க, நடந்து வாங்க, நடந்து வாங்க. உட்கார். அல்லேலூயா. இப்படி வாங்க, இப்படி வாங்க. அவர் எப்படி நடந்தாரு? அவர் எப்படி நடந்தாரு? குதித்தெழுந்து. எப்படி குதிக்க வாங்கல? குதிக்க ஒரு ஷேக், ஒரு டான்ஸ், ஒரு லைட்டா ஒரு ஷேக். வாங்க, நடந்து வாங்க. அல்லேலூயா. நடந்து யாரும் கூட பிடிக்க மாட்டாங்க. நடந்து வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்து நடக்க தொடங்கினார். நடந்து கடவுளை போற்றியவாறே கையை கொடுத்து போடுங்க. கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்கு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க யாரும் சொல்ல வேண்டிய ஒரு மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். நடக்க முடியலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் கையை பிடிச்சி தூக்கிட்டார்னா எப்படி நடப்பாரு? துள்ளி குதித்து. அப்புறம் துள்ளி குதித்து எழுந்து நடக்க தொடங்கினார். நடந்தாரா இல்லையா? நடந்து கடவுளை போற்றி. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. மாத்திரம் ஆராதனை. மாத்திரம் மகிமை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவருடைய வலக்கையை பிடித்து தூக்கி விட்டு உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. வலுவடைந்ததா இல்லையா? ஒரு மரத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிட்டா இல்லையா? கிடைச்சிட்டா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. கிடைச்சிட்டா இல்லையா? கிடைச்சிட்டா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. கிடைக்கும்.
அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென். அதிசயங்களை செய்கிறவர், ஆமென். அதிசயங்களை செய்கிறவர் ஆமென். நமக்குள் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். இருக்கிறார். நம்மோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என்ன இல்லை? விலகுவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. தமிழ் நம்ம அப்படித்தான் பேசுவோம். விலகுவதும் இல்லை, கை விட்டுவதும் இல்லை. அப்படிதான் இங்கிலீஷ்காரன் தமிழ் பேச மாதிரி. அல்லேலூயா. நாங்களாம் ஊட்டியிலேருந்து வந்திருக்கிறோம், இங்கிலீஷ் தான் பேசுவோம். அல்லேலூயா. நாங்களாம் தமிழ் பேச மாட்டோம். அல்லேலூயா. நாங்களாம் கான்வென்ட் தான் படித்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கிலீஷ் தான் பேசுவோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டோடைய வார்த்தையை பேசுற பிள்ளைங்க எல்லா பாஷையும் பேசுவாங்க. அல்லேலூயா. யார் என்ன பாஷையில பேசினாலும் அவரவர்கள் மொழியில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆமென். இது எங்கே பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தார்கள். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களும் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் அழைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி? என வியந்தனர். நம்ம புரிஞ்சுக்குவோம். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அவங்க பாஷையில புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அல்லேலூயா. கூப்பிடாதே மகளே. அல்லேலூயா. Don't worry, be happy. Be happy. சந்தோஷமா இருங்க. எழுந்திரண்டு துள்ளி குதித்து எப்படி? துள்ளி குதித்து